வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி மசால் வடை அவலில் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அவல் 1/4 கிலோ நெல் தூசி இல்லாத சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா அலசிக்கலாம். தண்ணியை ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். வாணலில் வடை சுடுறதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ அவல் ஊறிடுச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை, வரமிளகாய் ஒரு 4 போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவலை நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். காஞ்ச எண்ணெய் கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம். ஜாரில் இருந்த வறுகடலை மாவு இதில் போட்டுடலாம். இது கூடவே சோம்பு 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனு, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 2, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் அது போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக நம்ம கடலை மாவும் போட்டுக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு உருண்டை உருட்டி தட்டில் வச்சுக்கலாம். திடீர் விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக செய்யலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. மாவை தட்டி வடையாக போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியத்தும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம், ஏன்னா செவந்துடும். வடையை திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வடை வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு இது மசால் வடை மாதிரியே இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.